உதயநிதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்துகிற ஆந்திராவைச் சேர்ந்த ரெட்டி அவர் நடத்துகிற அந்த ரேஸுக்கு தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மிக முக்கிய தொழிலதிபர்களிடம் மிரட்டி பணம் வாங்கப்படுகிறது. அதுவும் எந்த வகையில்? தமிழக அரசினுடைய கமர்ஷியல் டாக்ஸ், சுற்றுப்புற சூழல் போன்ற துறைகள் மூலமாக மிரட்டப்பட்டு அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு வசூல் செய்யும் அதிகாரிகளாக மாறி, அப்பட்டமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு அதிகாரிகள், பல IAS அதிகாரிகள் இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு புரோக்கர்களாக செயல்படுகிறார்கள். அந்த புரோக்கர்களை வைத்து இன்றைக்கு பண வசூல் செய்து அது ரேஸ் நடக்கிறது. இது தேவைதானா என்பதை உணர வேண்டும். நிதி பற்றாக்குறை என்று சொல்லுகிற இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் திட்டங்களுக்கு வசூலிக்கலாம், தன்னுடைய மகன் நடத்துகிற ஒரு ரேஸுக்கு வசூலிப்பது நியாயமில்லை என்பது எங்களுடைய கருத்து. அதுதான் எங்களுடைய மாநில தலைவர் வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வெளிப்படையாக மட்டுமல்ல, ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறார். எப்பொழுதுமே ஆதாரங்களை பற்றி திமுக அரசு கவலைப்படுவதில்லை. ஒட்டுமொத்தமாக முடிந்து அவர்கள் வீட்டுக்கு போகிற போது தான் ஒப்பாரி வைப்பார்கள். அன்றைக்கு வரை அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு தரப்படுகிற ஆதாரங்களுடைய சக்தி என்னென்று அவர்களுக்கு புரியாது. மிக விரைவில் புரிய வைக்கிற காலம் வந்தே தீரும். நீண்ட காலத்துக்கு ஏமாற்ற முடியாது. 1 ஆண்டு காலம் ஏமாற்றலாம், 2 ஆண்டு காலம் ஏமாற்றலாம், 4 ஆண்டு காலம் ஏமாற்றலாம். தொடர்ந்து ஏமாற்றிவிட முடியாது. இந்த மக்கள் சக்தியும் அதை ஏமாற்றுக்காரர்களை பார்த்து கொண்டு இருக்காது. ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து வாக்குகளை வாங்கிவிட்டால் போதும் என்று கருதினால் அது நீடிக்காது என்பதை உணர்த்துகிற வகையிலே தான் இன்றைக்கு பயத்தின் உச்சிக்கு போய் தான் இன்றைக்கு பாரத தேசத்திலே நடைபெற்ற நிதி ஆய்வு ஓட்டத்திற்கு கூட போக முடியாமல் முதலமைச்சர் தடுமாறுகிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் 65 IAS அதிகாரிகள், 116 IPS அதிகாரிகளை மாற்றிவிட்டு சட்ட ஒழுங்கு இன்னும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்கிறார். சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டால் எதற்காக இந்த ஒட்டுமொத்தமான மாறுதல்? எதற்காக உள்துறை செயலாளர் உள்ளிட்ட 65 IAS அதிகாரிகள் எதற்காக மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? 116 IPS அதிகாரிகள் ஏன் மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? சிட்டி கமிஷனர் உட்பட எதற்காக மாற்றப்பட்டார்கள்? இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் நிதி கேட்டு நெடும்பயணமாக இன்றைக்கு போராட்டத்தை தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய நோக்கமே தமிழகத்தை சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறதே, அதை மறைப்பதற்காக திமுக நடத்துகிற நாடகம். இப்போ தாம்பரத்தில் மாநகராட்சி ஆணையருடைய கையெழுத்தை போலியாக போட்டு ஒரு தனியார் நிறுவனம் அதை கட்டிட சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது சாதாரண விஷயம். திமுக ஆட்சியில் இது நடப்பது சாதாரண விஷயம். அதிகாரிகளுடைய கையெழுத்து, அமைச்சருடைய கையெழுத்து, இன்னும் சொல்லப்போனால் பல நகராட்சிகளிலே பெண் தலைவர்கள் இருக்கிற இடத்திலே நகராட்சி தலைவர்களாக நகரத்தினுடைய செயலாளர்கள், திமுகவுடைய நகர செயலாளர்கள் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்வது, எல்லா ஃபைல்களையும் இங்கே கொண்டு வா என்று சொல்லுவது. ஏன் இப்பொழுது முதலமைச்சர் எப்படி நாடும் அப்படி? முதலமைச்சருடைய ஃபைலை இன்றைக்கு சபரீசன் தான் பார்க்கிறார் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. IAS அதிகாரிகள் தினம் 10 பேர் ஃபைலை தூக்கி கொண்டு சபரீசன் வீட்டில் இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு. ஆக அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அவர் சொல்ல வேண்டும். இன்றைக்கி அவர் பயந்து போய் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாது கூட என்ன காரணம்? இதை எங்களுடைய மாநில தலைவர் விளக்கி இருக்கிறார். முதலில் படித்து விடுவார், ஆனால் கிராஸ் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாத காரணத்தால் அந்த பயத்தின் காரணமாக போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மைதான். ஆக இவர்கள் பினாமி ஆட்சி நடத்துகிறார்கள், மற்றவர்களை ஆட்சி நடத்துகிறார்கள். இங்கே தெரியாதனமாக ஒரு நல்ல அதிகாரியினுடைய கையெழுத்தை போட்டுவிட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரி விடமாட்டார். நேர்மை எவ்வளவு காலத்திற்கு பாதுகாக்கப்படும் என்று பார்ப்போம். அவருக்கும் ஒரு விலை இருக்கிறது. இவர்கள் எல்லா விலையும் வைப்பார்கள். மணல் திரட்டை கண்டுபிடிக்கிற தாசில்தார்கள் லாரி விட்டு அடிப்பார்கள். ஆக இந்த IAS அதிகாரிக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரியாது. இன்னும் 10 நாள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.